ஆமாங்க, அலெக்சாண்டர் த கிரேட்டுங்கிறவர் வந்து ஜோதிடத்தையும் அதில் இருந்து கிடைச்ச ஹோரை சாஸ்திரத்தையும் பயன்படுத்தி தான் பல மாபெரும் வெற்றிகளை குவிச்சாருன்னு பல குறிப்புகள் இருக்குது. இவர் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் நம்ம காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற சக மனிதர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஹோரை சாஸ்திரம் தெரிஞ்சு அதன்படி நடந்து பல வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஹோரை சாஸ்திரத்தை வந்து நம்மளாலையும் தெரிஞ்சு அதை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்துறது மூலயமா பல வகையிலையும் வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு உங்கள் வேலை ஏதாச்சும் இருந்தால் அதை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் கவனமாக ஃபுல்லாக கேளுங்க. இப்போ ஹோரைனா என்னென்னு சிம்பிளாக ரெண்டே லைனில் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆளும். இந்த ஹோரை கிரகத்தோட தன்மை என்னவோ அந்த ஒரு மணி நேரம் வந்து அந்த ஹோரை கிரகத்தோட செயல்பாடுகள் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு தனி மனிதனோட செயல்பாடுகள் வந்து அந்த ஹோரை சம்மந்தப்பட்டமான ரேஸ்லேயே தான் இருக்குன்னு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து புதன்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் வரக்கூடிய புதன் ஹோரை இந்த நேரத்தில் வந்து புதன் கிரகத்தோட குணநலன்கள் செயல்பாடுகள் என்னவோ அதுதான் அந்த ஒரு மணி நேரத்துலையும் வந்து வெளிப்படும். ஒரு தனி மனிதனோட மனநிலைக்கும் அவனோட தன்மைக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கும் இந்த ஓரை கிரகங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்கிறது தான் இதில் நிச்சயமான உண்மை. இந்த ஹோரை கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் ஓரை கொடுத்துருக்காங்க. அதாவது ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகங்கிறதாலையும் இந்த 2 கிரகத்துக்கு வந்து சுற்றுப்பாதை இல்லைங்கிற காரணத்தினாலையும் ராகு கேதுக்களுக்கு ஓரை இல்லைங்க. ஸோ இந்த ஓரை காலங்களில் வந்து ராகு கேதுவை வந்து நீங்கள் விலக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய் ஹோரைன்னு டைப் பண்ணாலே ஹோரை சார்ட் நிறைய கிடைக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஹோரையை பற்றி ஹோரையோட வரிசையை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும். முதல்ல வந்து அந்த ஹோரை வரிசைன்னு நீங்கள் ஒன்றும் பயங்கரமெல்லாம் பயந்துக்க வேண்டாம். ஒரு 7 கிரகத்தோட பேர் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரியான அதுதான் வந்து டிஃபால்ட்டாக ஹோரையோட பிளானட். அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஹோரை தான் வந்துட்டுருக்கும். முதல்ல வந்து சூரியன், இரண்டாவதாக வரக்கூடியது வந்து சுக்கிரன், மூணாவதாக வந்து புதன், நாலாவது வந்து சந்திரன், ஐந்தாவது வந்து சனி, ஆறாவது வந்து குரு, ஏழாவது வந்து செவ்வாய். இது தாங்க ஓரை கிரகங்களோட வரிசை. அதே மாதிரி நாட்களோட அதிபதிகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி வந்து சூரியன், திங்கட்கிழமைக்கு அதிபதி வந்து சந்திரன், செவ்வாய்க்கு அதிபதி வந்து செவ்வாய், அதே மாதிரி புதன்கிழமைக்கு அதிபதி வந்து புதன், வியாழக்கிழமைக்கு அதிபதி வந்து குரு, வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி வந்து சுக்கிரன், சனிக்கிழமைக்கு அதிபதி வந்து சனி. இந்த 2 ஃபார்முலா மட்டும் உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா எந்த அட்டவணையும் பார்க்க வேண்டிய தேவையில்லைங்க. ஒரு ஹோரை அந்த ஹோரையில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹோரைகளை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதாவது வந்து இந்த ஹோரைகளில் வந்து சுப ஹோரைகள் மற்றும் அசுப ஹோரைகள்னு 2 பிரிவு இருக்குங்க. இதில் வந்து சுக்கிரன், புதன், சந்திரன், குரு ஆகிய இந்த 4 ஹோரைகள் வந்து சுப ஹோரைகள். அதே மாதிரி வந்து சனி, செவ்வாய், சூரியன் இந்த 3 ஓரைகளும் வந்து அசுப ஓரைகள்னு எடுத்துக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப சுபத்துவமான கிரகம், அதாவது ரொம்ப பாசிட்டிவான ஓரை எதுன்னா அது வந்து குரு ஓரை தான். அதுக்காக எல்லா நாள்லையும் வரக்கூடிய குரு ஓரையை நன்மையே செய்யும்னு சொல்ல முடியாதுங்க, எடுத்துக்க முடியாது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்லிகிட்டே வர்றேன். அதே மாதிரி இருக்கிறதுலே வந்து வலிமையான அசுப ஹோரை எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சூரிய ஹோரை. அதாவது சூரிய ஹோரை வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்கிறத கண்டிப்பாக தவிர்த்துறது நல்லது. இப்போ வந்து எந்த ஹோரையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்குறப்போ முதல்ல வந்து சூரிய ஹோரையில் என்ன செய்யலாம்னு பார்ப்போங்க. சூரிய ஹோரையில் முடித்திருத்தம் செய்யலாம். அதாவது நம்ம கட்டிங் ஷேவிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த நதிக்கரைகளில் குளிக்கிறது இல்லை வந்து கிணத்து தண்ணியில் குளிக்கிறதுங்கிற மாதிரியான இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சூரியன் ஹோரையில் பண்ணலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க, அதாவது வந்து விரதம் இருந்து கோயிலுக்கு போய் சிவன் வழிபாடு பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த சூரிய ஓரையில் விரதம் இருந்து அந்த ஓரையில் கடவுள் வழிபடுறதுங்க, அது வந்து குறிப்பாக சிவனை வழிபடுறதுங்கிறது வந்து பல நன்மைகளை தரும். அரசாங்கம் தொடர்பான, அதாவது ஏதாவது ஒரு வேலை அரசாங்கம் தொடர்பான நடக்கணும்னா இந்த சூரிய ஓரையில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விதமாக அரசு சம்மந்தமான வேலைகள், அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ போடுற மாதிரி இருக்கலாம் அல்லது ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கலாம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நடக்கும். அதே மாதிரி தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள்கிட்ட ஏதாவது காரியம் நடக்கணும்னா இந்த சூரிய ஓரையில் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இந்த தானம் தர்மம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதாவது பித்திருக்களுக்கு ஒரு சேவகம் முடிச்சுட்டு வந்து ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுறது, உணவு வழங்குறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சூரிய ஓரையில் தாராளமாக பண்ணலாம். அதே சமயம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு கூட இந்த சூரிய ஓரை நல்ல ஏற்ற ஓரைன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து சிவன் வழிபாட்டில் இருக்கிறவங்க சூரிய ஓரையில்
விரதத்தை ஆரம்பித்து சூரிய ஓரையில் விரதத்தை கழிக்கிறதுங்கிறது வந்து பல வகையிலையும் சிவபெருமானோட ஆசையை பெறதுக்கு உகந்த ஓரையாக இருக்கும். இப்போ இந்த சூரிய ஓரையில் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். இந்த சூரிய ஓரை வந்து பல வகையிலையும் தடை தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடியதுங்கிறதுனால இந்த சூரிய ஓரையில் மருந்து சாப்பிட்றது இல்லை முதல் விருந்து சாப்பிட்றது கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி சூரியன் ஓரையில் புதுசாக வாகனம் வாங்குறது இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ட்ரெஸ் எடுத்து அந்த துணியை உடுத்துறதுங்கிற மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. புதுசாக வீடு கட்டி குடி போகிறது அல்லது வந்து ஒரு புது இடமோ வீடோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஓரையில் சூரிய ஓரையில் முக்கியமாக செய்யவே கூடாது. முக்கியமாக பெண்கள் வந்து இந்த சூரிய ஓரையில் தங்க நகைகள் வாங்கவோ இல்லை அணியவோ கூடாது. அதாவது முதல் அணியக்கூடாதுன்னு சொல்கிறேங்க. தங்க நகைகள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. பொதுவாக வந்து ஓரைகள்லேயே மிகுந்த அசுபமான ஓரைங்கிறது வந்து இந்த சூரிய ஓரை தான். இந்த டைமில் மங்களமான சுப நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் செய்கிறத கண்டிப்பாக தவிர்த்துறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சூரிய ஓரையில் சூரியன் வழிபாடு பண்ணுறது, பசுமாட்டுக்கு தீவனமோ அல்லது வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறதுங்கிறது, அதே மாதிரி வறுமையால் வந்து படிக்க முடியாமல் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு வந்து அவங்க கல்விக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சூரிய ஓரையில் செய்கிறது மூலயமா பல வகையிலையும் நன்மை ஏற்படும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து சந்திர ஓரை. இப்போ இந்த சந்திர ஓரையில் என்ன விஷயங்கள் செய்யலாம்னு பார்க்குறப்போ சந்திர ஓரையில் வந்து பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கு சிறந்த ஓரை. ஏன்னா சந்திரங்கிறது வந்து விரைவான கிரகங்கிறதால இந்த ஓரையில் துவங்குற பயணம் விரைவாகவும் பாதுகாப்பான பயணமாகவும் இந்த சந்திர ஓரையில் இருக்கும். அதே மாதிரி வந்து உணவு சம்மந்தமான செயல்களில் ஈடுபடுறதுக்கு இந்த சந்திர ஓரை சிறந்தது. அதாவது உணவு சம்மந்தம்னா என்ன சொல்கிறதுங்க, இந்த புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணுறேன் அல்லது வந்து இந்த கேட்ரிங் தொழில் இருக்கவங்க அவங்களாம் வந்து அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்கிறது வந்து இந்த சந்திர ஓரையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணுற உணவுகள் வந்து டேஸ்ட் மிகுதியாக இருக்கும்னு சொல்லலாம். அதே சமயம் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் இந்த ஓரையில் செய்யலாம். முக்கியமாக வந்து சந்திர ஓரைங்கிறது வந்து முக்கியமாக மனம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுறது. அதாவது வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஈர்ப்பு விதியை பற்றி படிக்கிறது இல்லை வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சந்திர ஓரையில் முயற்சி பண்ணிங்கன்னா அது கைகூடி வரும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது வந்து கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் கற்பனையை மூலதனமாக கொண்ட எந்த செயல்களையும் ஈடுபடலாம். இந்த நிச்சயமாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும். எல்லா வகையான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் இந்த சந்திர ஓரை சூப்பரான டைம் தான். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை அன்னைக்கும் சந்திர ஓரை தவிர்த்துறதுங்கிறது நல்லது. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமையில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் வளர்பிறை என்ன சொல்கிறதுன்னு எடுத்துக்கணும். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சந்திரன் ஓரைங்கிற காலங்கள் வந்து உத்தமமான காலமாக வர்றதால இந்த டைமில் சந்திர ஓரை சிறப்பான பலன்கள் நிச்சயமாக தரும். அதே மாதிரி சந்திரன் வந்து மனோகாரங்கிறதாலையும் தேய்பிறை காலங்களில் வந்து இயற்கையாகவே சந்திர ஓரையில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுங்கிறத வந்து தவிர்த்துறது நல்லது. ஒரு சிலருக்கு டவுட் வரும், உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் வர்றப்போ இந்த சந்திர ஓரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சந்திராஷ்டம் தினங்களில் அது சுபகோரையாகவே இருந்தாலும் முக்கியமான சுப நிகழ்ச்சிகளாகட்டும் முக்கியமான முடிவெடுக்கிறதுங்கிறத தவிர்த்துறது நல்லது. அதே மாதிரி சந்திர கிரகணத்தன்னைக்கு வரக்கூடிய சந்திர ஓரை ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அதாவது வந்து சந்திரனோட பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கதால இந்த டைமில் சுபகாரியங்கள் செய்கிறத தவிர்த்துடணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரையை பொறுத்த வரைக்கும் இது வந்து அசுப ஓரை தாங்க. ஏன்னா வந்து செவ்வாயை வந்து போர் கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ஓரையில் வந்து எல்லாருமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இந்த ஓரையில் வந்து யாரு கூடயும் வந்து வாக்குவாதமோ இல்லை புது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ இல்லை சண்டை சச்சரவுகளில் ஈடுபடவோ கூடவே கூடாது. அதே மாதிரி இந்த ஓரையில் வந்து நல்ல விஷயங்கள் அதாவது இந்த 2 வீலர் புதுசாக வாங்குறேன் இல்லை 4 வீலர் புதுசாக வாங்குறேன் அப்படின்னு எதுவும் புதுசாக வாங்கிடாதீங்க. மிக முக்கியமாக வந்து பத்திரப்பதிவு செய்கிறதுங்கிறது இந்த செவ்வாய் ஓரையில் கூடவே கூடாது. கண்டிப்பாக பத்திரப்பதிவு வந்து செவ்வாய் ஓரையில் பண்ணிங்கன்னா கூடவே வில்லங்கமும் சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரைங்கிறது வந்து ரணக்காயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஓரைங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் ஓரையில் வந்து பயணங்களை ஸ்டார்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் இப்போ ட்ராவல் பண்ணிருக்கேன் ஒரு கேப்பில் வந்து செவ்வாய் ஓரை வந்துருச்சு அதனால் நான் வண்டி நிறுத்திக்கணும்னு கேட்பீங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற டைம் நீங்கள் இங்கேருந்து சென்னையோ இங்கேருந்து பெங்களூரோ எங்கே வேணாலும் போங்க. பட் ஆனால் நீங்கள் கிளம்புற டைம் வந்து இந்த செவ்வாய் ஓரையாவோ சனி ஓரையாவோ இருக்கவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயத்துக்கு இப்போ தான் இந்த செவ்வாய் ஓரையில் வர்றேன். இந்த செவ்வாய் ஓரையில் எந்த காரணத்தை கொண்டும்
கடன் வாங்கவே கூடாதுங்க. அதையும் மீறி கடன் வாங்கினீங்கன்னா, இந்த செவ்வாய் ஓரையில் வாங்கினா அந்த கடனை வந்து திருப்பி அடைக்கிறதுக்குள்ளே பெரும் சிரமப்பட்டு தான் அடைக்க வேண்டியது வரும். ஒரு சிலரில் வந்து இந்த கடனை அடைக்காமையே காலம் கடத்திடுறதும் உண்டு. ஸோ செவ்வாய் ஓரையில் கடன் வாங்குறத தவிர்த்தணும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து கடன்காரங்களாக இருப்போம். அதாவது வந்து நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி பல வருஷம் ஆச்சு, அவருக்கு திருப்பி தரவே முடியல. 5 லட்சம் வாங்கியிருக்கேன், 10 லட்சம் வாங்கியிருக்கேன். ஒரு சிலர் 50,000 பெரிய விஷயமா பேசுவாங்க. பட் தேவைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு 10,000 பெருசாக இருக்குது, ஒரு சிலருக்கு 1 லட்சம் பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கோடியிலையும் கடன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குங்க. வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை 101 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் யாருக்கு வந்து கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனில் வந்து என்னால் இப்போதைக்கு இதை தான் முடியும்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன் வந்து சீக்கிரமே அடைப்படும். அதுவும் வந்து நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணிக்கணும், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இந்த இந்த விஷயத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கடன் சீக்கிரம் அடையும். செவ்வாய் ஓரையை முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து புதன் ஓரையில் என்ன செய்யலாம்னு பார்க்குறப்போ, முதல்ல கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது. ஒரு சிலர் வந்து இந்த வித்தை கற்றுக்குவாங்க இல்லைங்களா, கராத்தே கற்றுக்கிறேன், குங்ஃபூ கற்றுக்கிறேன், இல்லை சிலம்பாட்டம் கற்றுக்கிறேன், நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புதன் ஓரை தான் மிகச்சிறந்த ஓரை. ஏன்னா புதன் வந்து வித்யாகாரகன், வித்தைக்காரகன் சொல்லுவாங்க. ஸோ புதன் கிரகத்தோட ஓரையில் வந்து வித்தை கற்றுக்கிறதாகட்டும், அல்லது முதல்ல கல்வியில் ஸ்கூலுக்கு சேர்ந்து படிக்கிறதாகட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப புரியாமையே இருக்கும், அந்த மாதிரி பாடங்களெல்லாம் வந்து இந்த டைமில் நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த கதை எழுதுகிறவங்க, இந்த கவிதை எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைமில் புதன் ஹோரையில் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா பல வகையிலையும் வந்து உங்கள் சிந்தனை வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் எழுத நினச்சதை கச்சிதமாக எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்ச் சம்மந்தமான தொழில் இருக்கவங்களுக்கு இந்த புதன் ஹோரையில் பல மடங்களையும் பல வகையிலையும் நல்லபடியான பலன்களை நடக்கும். இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் அல்லது வந்து ஒரு புதுசாக வேலையில் செய்கிறதுக்கும் இந்த புதன் ஓரையில் வந்து தொடங்கினாங்கன்னா தொடங்கின செயல் அமோகமாக அமையும். மொத்தத்தில் எந்த வகையான சுபகாரியமாக இருந்தாலும் இந்த புதன் ஓரையில் தைரியமாக செய்யலாங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மிக முக்கியமாக இந்த புதன் ஹோரை வந்து கல்வியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை வந்து படிக்க மாட்டேங்கிறான், இல்லை எனக்கு ஒரு சப்ஜெக்டில் வந்து கான்சன்ட்ரேஷனை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த புதன் ஹோரையில் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த படிப்பு ஏறும். தயவு செஞ்சு நம்ம உடனே பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு எடுத்தோடனே பலன் கிடைக்கணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து குரு ஓரை. ஓரைகள்லேயே வந்து 100% சுப ஓரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது குரு ஓரை தான். குழந்தைகளில் ஸ்கூலில் சேர்த்துறது முதல்ல, அதாவது வந்து முதல்ல குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துறது, அல்லது வந்து திருமணம் செய்கிறது, அல்லது வந்து திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கலந்துரையாடுறது, அல்லது பெண் பார்க்க வர்றாங்க, அதுக்கு ஒரு சிறந்த டைம் சொல்லுங்க அப்படின்னா இந்த குரு ஹோரையில் வர வைக்கலாம். நிச்சயமாக வந்து நீங்கள் திருமண பேச்சு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அதே மாதிரி புதுசாக வாங்கின துணிமணிகளை வந்து முதல் உடுத்துறது வந்து அந்த குருஹோரையில் உடுத்தலாம். மிக முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் நகை எடுக்க போகிறது, ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து நகை எடுக்க போகிறீங்க, அந்த டைமில் வந்து நிறைய பேர் நல்ல நேரமோ இதெல்லாம் பார்க்குறதில்ல. மெயினாக வந்து அந்த டைமில் குருஹோரை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நகை எடுங்க. மிக முக்கியமாக குருஹோரையில் நகை வாங்குறதுக்கு சிறந்த டைம்னு சொல்லலாம். ஆனால் குருவோரையை பொறுத்த வரைக்கும் குருவோட நாளான வியாழக்கிழமை ரொம்ப பாசிட்டிவான பலனாக இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய குருவோரை மட்டும் அவ்வளவு நல்ல பலன்களை செய்யாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து சுக்கிரனோட நாளுங்கிறதால, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, குரு பகவான் வந்து தேவகுருங்க, ஆனால் சுக்கிரனோட குணம் வந்து அசுர குருங்கிறதால இந்த ரெண்டு கிரகமே வந்து ஒன்றுக்கு பகை கிரகம். ஸோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு வரக்கூடிய சுக்கிரனோட ஓரை வந்து நல்லபடியான பாசிட்டிவான பலன்கள் தரும். அதே மாதிரி வியாழக்கிழமை வரக்கூடிய ஓரை குருவோட ஓரை வந்து நல்ல பாசிட்டிவான பலன்களை தரும். பட் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துடணும். அதே மாதிரி வியாழக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி புதுசாக தொழில் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு கடன் வாங்கணும், ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கடன் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க இந்த குரு ஹோரையை சூஸ் பண்ணி அந்த டைமில் கடன் வாங்குறதுங்கிறது வந்து உங்கள் கடனை வந்து நல்லபடியாக கிடைக்கும். அதே சமயம் உங்கள் கடனை வந்து ஈஸியாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ குரு ஹோரையை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அடுத்ததான் வந்து பார்க்க போகிறது சுக்கிர ஹோரை. இந்த சுக்கிர ஹோரையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலான்னு பார்க்குறப்போ, திருமணத்துக்கு பெண் பார்க்குறது, திருமணம் சம்மந்தமாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறது. முக்கியமாக வந்து இந்த சுக்கிர ஹோரையில்
காதல் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பாங்க பாருங்கள் நம்ம இளைஞர்கள், அவங்கெல்லாம் வந்து இந்த சுக்கிரஹோரையில் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி போகலான்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலர் கணவன் மனைவி வந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு புரிந்துணர்வுக்கே வர முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த சுக்கிரஹோரையில் 2 பேரும் மீட் பண்ணி பேசினாங்கன்னா ஒரு நல்லபடியான அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். அதே மாதிரி புதுசாக பைக் வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், இல்லைனா ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏங்க அவ்வளோ கூட வேண்டியதில்லை. புதுசாக பைக் கார் வாங்குறது எல்லாமே வந்து சுக்கிரஹோரையில் தாராளமாக பண்ணலாம். இந்த பெண்கள் வந்து மேக்கப் போடுறதுக்காக போகிறாங்க பாருங்க, அது எல்லாமே வந்து இந்த சுக்கிரஹோரையில் போனாங்கன்னா கரெக்டாக அமையும் எல்லாமே. அதே மாதிரி வந்து பெண்களை வந்து அந்தரங்கமாக சந்திக்கிறதுக்கும், பெண்களுக்கு ஏதாவது பெண்களால் ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாகணும், இல்லை உங்கள் உயர் அதிகாரி வந்து பெண்ணாக இருப்பாங்க, அல்லது வந்து உங்கள் பேங்க் மேனேஜர் வந்து பெண்ணாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் அவங்களால ஆகணும் அப்படின்னா அந்த சுக்கிரஹோரையில் அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சி போகிற வேலை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதே மாதிரி புதுசாக நகை வாங்குறவங்க ஏற்கனவே குருஹோரையில் பார்த்துருந்தோம். குருஹோரையும் நல்ல ஹோரை தான், சுக்கிரஹோரையும் நல்ல ஹோரை தான். குருவை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாலும் சுக்கிரன் தான் வந்து இந்த நகை, அலங்கார பொருட்கள், ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் காரகத்துவம் வைக்கக்கூடிய இவர் சுக்கிரன். ஸோ புதுசாக நகை வாங்குறவங்க வந்து நகை ஆர்டர் பண்ணுறதும் சரி, புதுசாக தங்க நகை வாங்குறதுக்கும் இந்த சுக்கிரஹோரை மிகச்சிறந்த டைம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதுசாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்கியிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும், இல்லை ஏற்கனவே எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, இன்னொரு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த சுக்கிரஹோரையில் போய் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது நல்லது. இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கேள்வி வரும். உதாரணத்துக்கு வந்து சுக்கிரஹோரையில் போய் நான் கொடுத்தேங்க, எனக்கு சுக்கிரஹோரை முடிஞ்சு அடுத்த ஹோரையில் தான் எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணுறதுக்குன்னு இறங்குனீங்களோ அந்த டைம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். மொத்தத்தில் வந்து எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்கிறதுக்கான ஏற்ற ஓரை வந்து சுக்கிரஹோரை, மிக மிக நல்ல ஓரை. ஆனால் வியாழக்கிழமைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை மட்டும் அவ்வளவு நல்ல பலன்களை செய்யாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து மிக முக்கியமான ஓரை, சனி ஓரை. இந்த சனி ஓரையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சுபகாரியங்களையும் ஈடுபடக்கூடாது. மிக முக்கியமாக வந்து இந்த சனி ஓரையில் புது பைக்கு, காரு வாங்குறது, இல்லை புதுசாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது வந்து பெரிய அளவுக்கு கேஷை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுங்கிற மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு இந்த சனி ஓரையில் பண்ணாதீங்க. ஆனால் இந்த சனி ஓரை வந்து யாருக்கு பாசிட்டிவான பலன்களை செய்யணும்னு பார்க்குறப்ப இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிருக்காங்க பாருங்கள், பண்ணுறவங்க, அந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு சனி ஓரையில் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் விற்கிற நிலம் வந்து நிலமோ வீடோ மனையோ எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் விற்றுரும். அதாவது நீங்கள் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த சனி ஓரை வர டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் பிளாட் எல்லாமே விற்றுங்கிற மாதிரியான வாய்ப்புக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த பழைய இரும்பு ஸ்கிராப்பை வாங்கிட்டு வந்து அதை உருக்கி மெல்ட் பண்ணி விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸுக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய டீலுக்கெல்லாம் போகல வந்து நான் சொல்கிறது இரும்பு சம்மந்தமான விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேங்க சனி ஓரை யூஸ் பண்ண சொல்லி. அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த சனி ஹோரையில் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக பாசிட்டிவான விஷயமா அமையும். அது மட்டும் இல்லாமல் சனி ஹோரைங்கிறது சனி கிரகமே வந்து இரும்புக்கும் மண்ணுக்கும் சம்மந்தப்பட்டவங்கிறதுனால இந்த மண் வெட்டுறது, இந்த களை எடுக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சனி ஹோரையில் முயற்சி பண்ணலாம். நான் வந்து அநேகமாக டெக்னிக்கல் பற்றி சில சந்தேகங்கள் வரலாம். என்னென்னா ஒரு பேசிக்கான சந்தேகங்கள் வரலாம். சூரிய கிரகத்துக்கும் சந்திர கிரகம் வர்ற டைம்லையுமே இந்த ஓரை யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. பட் அந்த டைமில் வந்து சூரிய கிரகணமோ இல்லை சந்திர கிரகமோ வர டைமில் வந்து எந்த ஹோரையும் பயன் தராதுங்க. ஸோ அந்த நாட்களில் வந்து முடிஞ்ச அளவுக்குன்ட்டு இல்லை, 100% நீங்கள் சுப விஷயங்கள் செய்கிறத 100% தவிர்த்துறது நல்லது. ஓரைங்கிறது வேறு, ஜாதக பலா